பண்ணவே மாட்றீங்க. ரிப்ளை பண்ண மே ட்ரீம் தானேப்பா இவங்க. இப்போதான் வந்திருக்கீங்க. சூப்பரு. மோகனா ரமேஷ், பாக்கியாக்கா வணக்கம். பாக்கியாக்கா தம்பி சூப்பர் பேச்சு, அருமை. இந்த பேச்சாக்கா பக்கத்தில் நம்ம லாஸ்ட் வீட்டில் பேசுவானுங்க அந்த பசங்களாம். இது உங்களுக்கு அருமையாக இருக்கா? சங்கரிமா, பாக்கியம் அம்மா, பாக்கியம் அம்மாவுக்கு 4000 வாட்சிங் அவர் வந்துச்சு. வாட்ச் ஹவர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். அப்படியா? பாக்கியா அக்காவுக்கு வந்துடுச்சா? சொல்லவே இல்லையே. காலைல ஃபோன் பண்ண அப்போ கூட சொல்லி 20 இருக்குன்னு சொன்னாங்களே. அக்கா வந்துடுச்சா? அக்கா சூப்பர் அக்கா. பாக்கியா நன்றி, மிக்க நன்றிமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர் அக்கா. நாங்கள் 2 பேரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நானும் வாழ்த்துக்கிறேன் மாதிரியே. பாக்கியா அக்கா எப்போதான் வாட்சிங் அவர் வரும்னு 2 பேரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அக்கா. சூப்பர் அக்கா. அக்கா ட்ரீட் இல்லையாக்கா? சொல்லுங்கக்கா, எப்போ வரணும்னு சொல்லுங்கள். நாங்கள் 2 பேரும் வந்துடுறோம்க்கா ட்ரீட்டுக்கு. தோழரே, ராதா வரல. ராதா ஐயாவா? ராதா ஐயாக்கு என்னப்பா ஆச்சு? ஓடி வந்துருவாங்களே, என்னாச்சு ஐயா? ராதா ஐயா வரலையா என்னன்னு தெரியல. மெசேஜ் போட்டுருக்காரு, கவனிக்கலையான்னு தெரியல. ராதா ஐயா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்களா? லைவ்ல வருவாங்களே, அவங்க நோட்டிஃபிகேஷன் போயிருக்குமே ஐயாக்கு. தோழர் பார்த்தீங்களா, பாக்கியா அக்காவுக்கு வாட்சிங் அவர் எடுத்து மானிட்டேஷன் ஆயிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷன். நீங்கள் சொன்னீங்கல்ல யார் வருவாங்கன்னு தொடர்ந்து போடுங்க. அக்காவோட முயற்சி இன்னைக்கு பார்த்தீங்களா வெற்றி. பாக்கியாக்கா லதா தங்கை சங்கரி சார் சொல்கிறாங்க, படிங்க. பானுமா வணக்கம். பாக்கியாம்மா, பாக்கியாக்கா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஒன்று வீடியோ போட்டுருங்க பாக்கியாக்கா. நம்ம பானுமா, நம்ம நேதாஜி, நம்ம நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்தோம். லைவ்லேயும் நிறைய பேர் புதுசாக வந்தாங்க. ஸ்டார்டிங் நீங்கள் லைவ் போடும்போது வந்திருப்பாங்கல்ல, எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டுருங்க. தோழர் ராதா சாருக்கு உடம்பு சரியில்லை போல். இல்லையே, ஃபோனில் பேசினாங்களே, நைட்டு கூட பேசினாங்களே ஐயா என்கிட்ட. தோழர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அப்படியா? அப்போ நைட்டு சொல்லவே இல்லை என்கிட்ட பேசும்போது ஃபோனில். பாக்கியாம்மா, சங்கரிம்மா சாயந்தரம் வரேன். அந்த சென்னையில் இப்படி பேசினால்தான் பிழைக்க முடியுமாக்கா, இல்லையா ஏமாத்திருவாங்க. ஆனால் அவங்க இப்படி பேச மாட்டாங்கம்மா. நான் அப்படி பேச மாட்டேம்மா. அவங்க அப்படி பேச மாட்டாங்க. நீங்கள் கேட்டதுனால தெரியும். நான் அப்படி பேசினேன். அவங்க அப்படி பேச மாட்டாங்க. சங்கரிம்மா ஓகே அம்மா வாங்க. மோகனா ரமேஷ், நிறைய பற்றி கூறாமல் குறை மட்டுமே கூறுபவரே பக்கத்தில் இருப்பவர். அப்படி சொல்லு குட்டிமா. ஐயோ எல்லாரும் யாராவது வந்திருக்குது. எனக்கு வில்ல வந்திருக்காங்க பாருங்க. என் தங்கச்சி சொல்லும் போது யாருமே இல்லையே, அதை கேட்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. வில்ல எனக்கு யாரும் இல்ல, பக்கத்திலே இருக்குது, பின்னாடி வந்துட்டு இருக்குது. மோகனான்னு ஒரு வில்லி, சபானான்னு ஒரு வில்லி இருக்குது. என் தங்கச்சி வந்து உண்மையெல்லாம் சொல்லும் போது கேட்க யாருமே இல்லையே, எல்லாரும் ஓடி போயிட்டாங்களே. நிறையை பற்றி கூறாமல் குறையை மட்டுமே கூறுபவரே பக்கத்தில் இருப்பவர். சூப்பரு. முரளி, கமலஹாசனுக்கு அப்புறம் சென்னை தமிழ் சிங்கம் தான் பயங்கரமா பேசுறாரு. அப்படியா? சிங்கம் ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் பேசினாலும் எப்படி பேசுறாங்க பார்த்தீங்களா? பாக்கியாம்மா, ஊருக்கு தகுந்தாற் போல் பேச வேண்டும் லதா தங்கையே. அதுக்கு அப்படிலாம் இல்ல அக்கா. ஊருக்கு தகுந்தாற் போல் பேச வேண்டும்லாம் கிடையவே கிடையாது. நம்மளோட தமிழ் நம்ம தமிழ் தான். அது வந்து அவங்க தப்பா பேசுறாங்கன்னா அதையே நம்மளும் பேசணும்னு அவசியமே இல்லக்கா. அவங்க தப்பா பேசுறாங்கன்னா அதே மாதிரி நம்ம பேசணும்னு அவசியம் இல்ல. நாங்க பிறந்து வளர்ந்ததே சென்னை தான். ஆனா அந்த மாதிரி யாருமே நாங்க பேச மாட்டாங்க. ஒரு வார்த்தை கூட தப்பா பேச மாட்டாங்க. எப்படி பேசுறாங்களோ இப்படி தான் பேசுவாங்க. நீங்க கேட்டதுனால அதெல்லாம் பாக்குறாங்கல்லக்கா. பல பேரை போயிட்டு அவங்க பாக்குறாங்க, சந்திக்கிறாங்க. நிறைய பேர் கஸ்டமர் எல்லாம் பாக்குறாங்க. அதனால அவங்க பேசுறாங்க. நாங்க வந்து டிராவல்ஸ் வச்சிருக்கிறதுனால எவ்வளவு பேர், ஒரு 6 பேர் வண்டியில ஒரு 10 பேர் வராங்கன்னா 10 பேர் 10 விதமா இருப்பாங்க. அதனால வந்து எல்லார்கிட்டயும் எப்படி பழகணும்னு தெரியும். ஆனா நம்ம டீசெண்டா பழகுனா எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு நம்ம எப்படியோ அப்படியே பேசணும்க்கா. அதுதான் நம்மளோட குவாலிட்டி. பானுமா, பூக்கடையில இப்படி பேசுவாங்களா? நான் கேட்டது இல்லையே. லட்சு அக்கா, பாரிஸ் சைட்லாம் போனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் அந்த கொட்டாலாம் போட்டிருப்பாங்க, அவங்களாம் இப்படி தாம்மா பேசுவாங்க. நான் வேற எங்கேயுமே கேட்டது. ஆனால் மெட்ராஸ்னால் என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல. நான் மெட்ராஸ்க்கு இங்கே வந்து 20 வருஷம் ஆகிடுச்சுமா. நான் எங்கேயுமே இந்த பாஷையை நான் கேட்டதே இல்லை. இப்போ இவங்க பேசுனாங்கல்ல, அதை நான் எங்கேயுமே கேட்டதில்லை. எங்கள் பக்கத்து வீட்டு அந்த அவங்க பிள்ளைங்க அவங்க பேசுவாங்க இந்த மாதிரி. அப்போ கூட இவ்வளோலாம் பேச மாட்டாங்க. யாரும் பேசி நான் பார்த்ததில்லை. அவ்வளோலாம் பேச மாட்டாங்க. மோகனா வாழ்த்துக்கள் அக்கா. பாக்கியாக்கா அவங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அக்கா. சங்கரிமா அக்கா, ராதா ஐயாவிற்கு நான் நன்றி சொன்னேன் என்று சொல்லுங்கள். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக